When 60 kilojoule heat is produced by a heater in 1 minute and 20 second, then its power ன்னு கேட்டிருக்காங்களா? நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். குரூப் டி பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமா கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்னு தியரி பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். பிளஸ் இன்னொன்னு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு எப்படி மேத் சால்வ் பண்றோமோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்க என்ன ரெண்டு இதுக்குமே தயாரா இருக்கணும். சரி, இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? பவர் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து பவர் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் பவருக்கான ஃபார்முலா என்ன? P is equal to W ஒர்க் பை டைம் அப்படின்னு தெரியும். இங்க ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க கிலோ ஜூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைமுமே வந்து 1 minute 20 செகண்ட். எப்போதும் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பவரு இல்ல வந்து எனர்ஜி இதெல்லாம் போகும்போது என்ன பண்ணணும்னா அந்த கிலோல இருக்கிற ஜூலா மாத்தணும். அதே மாதிரி டைம் இந்த மாதிரி செகண்ட்ஸ்ல மாத்தணும். மைனூட் இதாக மாத்திக்கிறோம். எப்படி நம்ம மேத்ல வந்து கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கிறத மீட்டர் பை செகண்ட்ஸ்க்கு மாத்தோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ கிலோ ஜூல்ஸ் எவ்வளவு இருக்கு? 60 கிலோ ஜூல்ஸ் இருக்கு. கிலோனா என்ன? 1000 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன இந்த இடத்துல 60க்கு அப்புறம் ஒரு 1000 3 ஜீரோ ஆட் ஆகும். அப்ப 60,000 வந்து ஜூல் வரும். இங்க பாருங்க இங்க ஒரு 1 மினிட் இருக்கு 20 செகண்ட் இருக்கு. 1 மினிட்னாவே 60 செகண்ட்ஸ் வரும். அப்ப இந்த இடத்துல என்ன இங்கிட்ட ஒரு 20 செகண்ட் அப்ப 80 செகண்ட் வரும். ரைட்டா? இப்ப டைம் டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 செகண்ட் அப்படின்னு வரும். அப்படியே அப்ளை பண்ணுங்களேன். ஒர்க் வந்து 60,000. ஒர்க் வந்து 60,000 ஜூல்ஸ். டைம் என்ன 80. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இதை 8ஆல அடிச்சோம்னா 750 அப்படின்னு வரும். ஸோ அப்ப என்ன 750 வாட்ஸ் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏல இருக்கு. பாருங்களேன் சிம்பிள். நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம். இந்த ஃபார்முலா வச்சு தான் என்ன அப்படின்னு பார்த்தா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அதனால தான் உங்களுக்கு என்னன்னா இந்த பவர் ரிலேட்டடா என்னெல்லாம் ஃபார்முலா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு முதலே வந்து நான் டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்து சொல்றேன்.